Hi everyone, I'm Ram. Affiliate marketing மூலியமா monthly $1000 இருந்து $5000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறத டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு 30 days challenges series. இது வரைக்கும் நம்ம 12 வீடியோஸை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 30. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா essential plugin. இதுக்கு முன்னாடி நம்ம ஹோஸ்டிங்கை ஒரு கரெக்டான ஹோஸ்டிங்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதை பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம WordPress-ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த நம்மளோட வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ண போகிறோன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களோட WordPress-ல certain essential plugins வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய plugins-லாம் மிக மிக முக்கியமான ஒரு plugins. இந்த plugins வச்சிட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தவிர உங்க வெப்சைட்டை ரேங்க் பண்றதுக்கும் மிக முக்கியமான essential plugins-லாம் இதுல இருக்குது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல நான் வந்து என்னென்ன plugins நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த plugins-லாம் எப்படி நம்ம WordPress-ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்ட போறேன். முதல்ல plugins broken link checker. இந்த plugins என்னத்துக்குன்னு சொன்னாக்கா eradicate 404 error. அதாவது நம்மளோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெனூஸ்லாம் இருக்கும், லைக் about us, blog, contact us இந்த மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சப் மெனூஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ சம்டைம் ஏதாச்சும் ஒரு பேஜ் திறந்தா நீங்கள் இந்த 404 எரரை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்ப்பீங்க. அந்த ஏரர்ஸ் வந்து வரக்கூடாது, அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த broken link checker plugin. ரெண்டாவது plugins வந்து contact form 7. இந்த plugin எதுக்கு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு உங்கள் வெப்சைட்டில் ஆடியன்ஸோட நேம் அண்ட் இமெயிலை வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு ஒரு ஃபார்மாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் ஃபார்ம் 7 தேவை. அடுத்து மூணாவது வந்து ஈஸி டேபிள் ஆஃப் கான்டெக்ட். இந்த பிளகின் எதுக்குன்னு சொன்னாக்கா உங்கள் பிளாக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேபிள் போடணும். அந்த டேபிளுக்குலாம் வந்துட்டு எந்தெந்த மாதிரி டேபிள்லாம் போடலான்னு அந்த டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள பிளகின் தான் இந்த பிளகின். அது வந்துட்டு எலிமெண்டர் ப்ரோ. இது வந்துட்டு உங்கள் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பிளகின். இந்த எலிமெண்டர் ப்ரோ வந்துட்டு ஒரு பெய்ட் வெர்ஷன். உங்களுக்கு முதல்ல பெய்ட் வெர்ஷன் வேணாம்னு சொன்னாக்கா நார்மலாக எலிமெண்டர் போயிடலாம். அப்படி வந்துட்டு உங்களால் பெய்ட் வெர்ஷன் எடுக்க முடியும்னு சொன்னாக்கா தென் நீங்கள் வந்துட்டு ப்ரோவுக்கும் போயிடலாம். அஞ்சாவது வந்துட்டு லிங்க் விஸ்பர். ஒரு ஆர்டிகல் ஒரு பேஜ் எழுதுறீங்க, அந்த பேஜையும் இன்னொரு பேஜோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் விஸ்பரை யூஸ் பண்ணுவோம். இந்த லிங்க் விஸ்பர்னால உங்களுக்கு SEO கண்டென்ட் ஏறுறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. இது நம்பர் 5. நம்பர் 6 பிளகின் வந்துட்டு ரேங்க் மேத் SEO. இது வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு SEO டூல். அடுத்தது வந்து சைட்கிட் பை கூகுள். உங்க வெப்சைட்டை கூகுள் அனலிட்டிக்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு எத்தனை பேர் உங்களோட வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, போன மாசம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த நாட்டில இருந்து பார்த்துருக்காங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த சைட்கிட் பை கூகுள். அடுத்து ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர். ஓகே, இது எதுக்குன்னு சொன்னாக்கா உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு இமேஜை போட்டிருந்தீங்கன்னு சொன்னாக்கா அதை கம்ப்ரெஸ் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிடலாம். ஏன் கம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களோட வெப்சைட்டோட மெமரி ஸ்பேஸை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கம்ப்ரெஷன் பண்ற விஷயம். நம்பர் 9 சோஷியல் பிளக். உங்களோட சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த சோஷியல் மீடியாலாம் உங்க வெப்சைட்டோட சிங்க்ரனைஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிடலாம். 10வது வந்துட்டு ஸ்டேக்கபிள். ஸ்டேக்கபிள் வந்துட்டு உங்களோட பிளாக் எடிட்டரை வந்துட்டு ரீசைஸ் பண்ணக்கூடியது. 11வது பிளகின்ஸ் வந்துட்டு ட்ரைஃப்ளிட்ஸ். இது எதுக்குன்னு சொன்னாக்கா உங்களோட இமெயில் லிஸ்ட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து W3 டோட்டல் கேஷ். எதுக்குன்னா உங்களோட லோடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது WP ராக்கெட் பிளகின்ஸ். இதுவும் ஸ்பீட் அப் பண்ணுறதுக்காக தான். அண்ட் WP கூப்பான்ஸ், அதாவது உங்களோட வெப்சைட்ல ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுத்து அதுக்கு நீங்க ஒரு கூப்பன் கிரியேட் பண்றதுக்கு இது மிக ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது WP ரீச் ஸ்னிப்பெட்ஸ். உங்களோட SEO-வை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டூல்ஸ். ஆக இந்த 15 எசென்ஷியல் டூல்ஸும் நீங்க உங்களோட வெப்சைட்ல கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 எசென்ஷியல் பிளகின்ஸை வந்துட்டு எப்படி WordPress-ல இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். உங்கள் வெப்சைட்டோட WordPress பேக் எண்டுக்கு போயிருங்க. ஸோ அப்போ உங்களோட URL தட்டிட்டு /wp-admin தட்டினீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ லாகின் வித் யோர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். உங்களுக்கு ஏற்கனவே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லாகின் பண்ணிடுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளகின்ஸ் இருக்கும். ஆட் பிளகின் போயிருங்க. இப்போ இந்த கீவேர்ட் இடத்துல நான் சொன்ன 15 பிளகின்ஸும் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கே broken link checker நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆட் பண்ணோன்னா இங்கே பார்த்துடுவீங்க. ஸோ broken link checker இருக்குது. இந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க. அப்புறம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த பிளகின் போயிடுவோம். ஆட் நியூ பிளகின்ஸ். இந்த இடத்துல நான் கான்டாக்ட் ஃபார்ம் 7 சர்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளகின் இடத்துல போயிட்டு
இன்ஸ்டால் பிளகின் நீங்கள் சர்ச் தட்டுனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பிளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கான்டாக்ட் ஃபார்ம் 7 இருக்குது, ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன 15 பிளகின்ஸும் இன்ஸ்டால் பண்ணி ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் மறந்துடாமல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோஸில் இந்த வெப்சைட்டை இன்னும் நம்ம எப்படி டிசைன் பண்ணி நம்ம பிளாக் செய்யறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த 30 வீடியோஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். டீட்டெயிலாக ஒன் பை ஒன் ஈச் பை ஈச்சாக நான் வந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த 30 வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் டாலர்ஸை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.